தூக்குக்கு போகிற அன்னைக்கு காலையில் நைட் சொல்கிறான், தப்பு பண்ணிருக்கேன் சார், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அந்த மர்டர்லாம் வந்து உண்மை தான் சார் எல்லாமே, இது பொய்யெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை விட அதிகமான தப்பு பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது வந்து தேவை தான் சார் அது. ஆட்டோ சங்கரா? ஆமாம், அவன் வந்து அவனுடைய கில்ட்டியாக ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் ரிப்பெண்ட் பண்ணுறான், அதுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்போ ஜெயபிரகாஷ்னு சொல்லிட்டு ஒருத்தன் நான் 9 கொலை பண்ணான். அவன் வந்து 7 வருஷம் கிட்டத்தட்ட ஆனதுக்கு அப்புறம் தான் 7 இயர்ஸ் அவன் வந்து கண்டெம்ட் பிரிசனராகவே இருந்தான். ஒரு செல்லை வச்சு கூட்டிகிட்டோம்னா அவன் வந்து தூக்கு தண்டனை கைதுன்ற இதில் நாங்கள் ட்ரீட் பண்ணிகிட்ருப்போம். தூக்கு தண்டனை கைதி ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தனை திறந்து விட்டு இவனை போய் குளிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் அங்கே கார்டு இருப்பாங்க, 4 பேர் போய் குளிக்கிறதுக்கு விட்டு குளிச்சுட்டு அவனை வந்தவுடனே உட்காந்து அங்கேயே இடத்துல பக்கத்துலேயே வந்து சாப்பாடு வச்சு திருப்பி உள்ளே அமைச்சிடுவேன். சார் நான் எதுவுமே பண்ணவே இல்லை சார், கொலை நான் பண்ணவே இல்லை சார், நான் என்னை தூக்கில் போடுறாங்க பாருங்கள் சார், இதெல்லாம் வேணுன்ட்டு என்ன பழி வாங்குறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. அவங்க கவர்மெண்ட்டும் என்னுடைய எதிரிகளும் சேர்ந்து நான் இதை பண்ணவே இல்லை. அவன் நல்லவன், அவன் ரொம்ப நல்லவன். இப்போது மரண தண்டனை எதிர்நோக்கி இருக்கிற கைதிகள் வந்து கிட்டத்தட்ட 569 பேர் என்னமோ இப்போ இன்றைக்கி இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாட்டில் மட்டுமே 45 பேரும் 49 பேரும் இருக்காங்க. 3 மணிக்கு கேட்குறான், சார் ஏதாவது வந்திருக்கா சார், ஆர்டர் வந்திருக்கா பாருங்கள் சார், வந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும்டா, எல்லோரும் தான் இருக்கணும் ஆஃபீஸில், ஒன்றும் வரல அப்படின்னா அப்போ தான் வந்து அவன் வந்து தூக்குக்கு தயாராகும். ஐயோ நம்ம தூக்கில் போட்டுருவாங்க. அப்போ தான் அவனுடைய முகம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வெளுக்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து அது வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறான், ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வந்து டல்லாகிடுறான். அவன் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மௌனமாகிடுறான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சாக போகிறோன்றது சார். விடிய காலையில் தான் தூக்கில் போடுவாங்க. ஆமாம், எதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி விடிய காலன்றது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 6 o'clock நாங்கள் ப்ரிசன் ஓப்பன் பண்ணிடுவோம். ஆயுள் கைதிகளாக இருக்கவங்க மர்டரஸ் அண்ட் ரேப் அக்யூஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அதிகபட்ச தண்டனை அப்படிங்கிறது மரண தண்டனை தான் நம்ம சொல்கிறோம், நம்ம சிறை இதுபடி. ஸோ அந்த வகையில் மரண தண்டனை வாங்கிட்டு சிறைக்கு போகிறவங்க என்ன மாதிரியான தப்புகள் செய்துட்டு உள்ள வராங்க? மரண தண்டனை வாங்குறவன் கட்டாயம் வந்து மர்டர் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறான். ஓகே, இல்லை இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ஆயுள் தண்டனைக்கும் மரண தண்டனைக்கும்? இல்லை, கன்விஷன் கொடுக்கும்போது அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. நீ ஒரு உயிரை வாங்கியிருக்கிற, அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மர்டர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மர்டர் எகென்ஸ்ட் வந்து விமன், சைல்டு, இது மாதிரி வந்து ஒரு ஹீனஸ் கிரைம் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மர்டர்னுடைய இது கருதி அவங்க வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ரவுடிஸ் அந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸு, இந்த ப்ராஃபிட் ஃபார் மர்டரு, அது மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து இந்த கழுத்தில் இருந்து நகையை பொருங்கிறது, அறுக்கிறது, அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு மர்டர் கேஸ்லாம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. தூக்கு தண்டனை வந்து அப்பீலில் வந்து அது வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி லைஃப் ஆகும். எடுத்தோடனே லைஃப் சென்டென்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான். அது உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் டேட் வந்து 2024 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறம் 569 பேர் மரண தண்டனை கைதிகள் இருக்காங்க. இப்போ மரண தண்டனை எதிர்நோக்கி இருக்கிற கைதிகள் வந்து கிட்டத்தட்ட 569 பேர் என்னமோ இப்போ இன்னைக்கு இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாட்டில் மட்டுமே 45 பேரும் 49 பேரும் இருக்காங்க மரண தண்டனை கைதி. குழல்ல எத்தனை பேர் இருப்பாங்க? இருப்பாங்க, ஒரு 5-6 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா, எல்லாம் தமிழ்நாடு மோஸ்ட்ல இருந்து ஒரு 45 பேருக்கு மேலே மரண தண்டனை கண்டெம்ட் பிரிசனர்ஸ் அவங்க அப்படி இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே அப்பீலில் இருக்கிறவங்க, எல்லாமே கண்டெம்ட் பிரிசனர்ஸ். பட் எல்லாமே வந்து அப்பீல்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து உடனே செஷன்ஸ் கோர்ட்டில் இருந்து அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா உடனே தூக்கு நிறைவேற்ற மாட்டாங்க. ஓகே, அவனுக்கு வந்து மரண தண்டனையில் இருக்கும்போது அவன் செஷன்ஸ்க்கு வந்து தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் அவன் வந்து இவள் கோ ஃபார் அன் அப்பீல். அவன் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவான். ஹைகோர்ட்டில் வந்து அவன் மறுபடியும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவன் சுப்ரீம் கோர்ட் போவான். சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்எல்பி பெட்டிஷன், அந்த பெட்டிஷன், இந்த பெட்டிஷன்லாம் இருக்குது. கவர்னருக்கு மெர்சி இருக்குது, அப்புறம் வந்து பிரசிடென்ட் மெர்சி இருக்குது. இது எல்லாம் அந்த ஸ்டேஜ் முழுசும் முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6-7 வருஷம் ஆகிடும். 6-7 வருஷம். ஓகே, உடனே எல்லாம் வந்து யாருக்கும் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கேங் ரேப் வித் மர்டர் நடந்தது இதில் 2012 டெல்லியில் நிர்பயா கேஸ். அதில் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு கன்விஷன் கொடுக்க தெரியுமா உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு 2020 மார்ச் இப்போ தான் வந்து கன்விஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ வருஷம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சென்சேஷனல் கேஸ்லேயே வந்து உடனடியாக வந்து அவங்க வந்து திருப்பி முடியுது. ஏன்னா ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அந்த ப்ராசஸ் முழுக்க முடிகிறதுக்கு 7-8 வருஷம் ஆகிடும். இதே ஆட்டோ சங்கர் கேஸ்லேயும் அதே மாதிரி தான்.
அஃபென்ஸ் வந்து 89, அதுக்கப்புறம் வந்து வந்து தூக்கு போடுறது வந்து 95 தான் தூக்கு போடுறாங்க. ஓகே. ஆனா எப்ப வந்து தூக்கு தண்டனைன்னு அறிவிச்சாங்க அவருக்கு? தூக்கு 89லயே அறிவிச்சிட்டாங்களா? ஆமாம், செஷன்ஸில் தான் தூக்கு தண்டனை அறிவிப்பாங்க. மேல் கோர்ட்லாம் அறிவிக்கிறது கிடையாது. எந்த ட்ரையல் கோர்ட்டோ அந்த ட்ரையல் கோர்ட்டு தான் தண்டனை கொடுக்கும். ம். தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அப்பீல் போகிறான் இல்லையா, ஒவ்வொரு இடத்துக்கும் அப்பீல் போகிறான் இல்லையா, அந்த அப்பீலுக்கு வந்து இவனுக்கு 30 டேஸ் தான் இவனுக்கு அப்பீலுக்கு. பட் அவங்க ப்ராசஸ்க்கு எடுத்துக்கிற டைம் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. அந்த 30 டேஸ்க்குள்ள இப்போ 89ல ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் மாசம் வச்சுப்போமே. டிசம்பர் மாசம் அவருக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 30 டேஸ்ல ஜனவரிக்குள்ள அவர் வந்து அப்பீல் பண்ணணும். அவர் அப்பீல் கொடுக்கல அப்படின்னா அந்த 30 டேஸ்ல அப்பீல் implement கட்டாயம் பண்ணிடுவாங்க. வாங்கி வந்து கொடுத்துருவோம். அது அப்பீல் கொடுத்து தான் ஆகணும். கேட்டீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைட் அவே செஷன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி முடிச்சிட முடியாது. அது புரியுது. ஏன்னா இட் ஹாஸ் டு கோ டு எஸ்எல்பி பெட்டிஷன். அவங்களே வந்து அப்பீலுக்கு வாங்கிக்குவாங்க. புரியுது. அது எல்லா இடத்துக்கும் போய் தான் வரணும். ஓகே. அப்படி ஒரு வேளை எனக்கு அப்பீல்லாம் கொடுக்குறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு கேட்டால் அவங்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லி நம்ம எழுதுவோம். அதை வந்து நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். புரியுது. ஸோ இப்போ உங்களுடைய அனுபவத்துல தண்டனை வாங்கினவங்க, மரண தண்டனை பெற்றவங்க தூக்குல ஏற்றப்பட்டிருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்களே. சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க உங்ககிட்ட? அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும் சிறையில? இப்போ முதல்லாம் தூக்கு தண்டனை கைதிகள் வந்து அதிகமாக இருந்தாங்க. இப்போ ஆக்சுவலாக நான்லாம் சேரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பேர் நான் கோயம்புத்தூர் பிரசனில் வந்து நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அங்கே நான் வந்து இருக்கும்போது ஒரு 20 பிரிசனர்ஸ்க்கு மேலே தூக்கு தண்டனை எதிர்நோக்கி டேட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-13 தூக்கு மேலே நானும் கூட போட்டிருக்கேன். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்மளை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நம்ம லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க அப்படி தான் நினைக்கிறான். பட் இப்போ அப்படி தான். இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் மட்டும்தான் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அவன் மட்டும்தான் தூக்கு போகிறான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 95 தான் ஆட்டோ சங்கர் கடைசி தூக்கு. அதுக்கப்புறம் 95லேருந்து 29 வருஷம் 30 வருஷம் தூக்கே கிடையாது. ஓகே. இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தூக்கு கிடையாது. ஓகே. ஒன்னு கூட ஒரு தூக்கு கூட கிடையாது. ஓகே சார். ஸ்டில் நவ் இன்னைக்கு வரைக்குமே? இன்னைக்கு வரைக்கும் ஓகே. ஒரு தூக்கு கூட தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் முந்தி வந்து நான் சொல்கிற காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தூக்கு நடக்கும். ஒரு 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு ஏதோ ஒரு தூக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஓகே. பட் அந்த நம்பிக்கை சொன்னீங்கல்ல, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க நம்மள எப்படியாச்சும் ரெடியூஸ் பண்ணி லைஃப் டைமுக்கு மாத்திடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அது தொடர்ந்து இருந்துட்டே இருக்குமா? அப்ப அந்த நொடி கடைசியா நம்மள தூக்குல போட போறாங்கன்னு தெரியும் போது அவங்களுடைய அவனுக்கு தெரியும். எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய கடைசி மர்சி போவோம் கவர்னருக்கு. கவர்னர் போயிட்டு பிரசிடென்ட்டுக்கு போவோம். லாஸ்ட் மெர்சி அவனுக்கு தெரியும் எப்போ போகிறான்னுட்டு. லாஸ்ட் மெர்சிக்கு வந்து ஏன்னா இத்தனை இடத்துலையும் வந்து அவனுக்கு வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு கேஸு. ஸோ மெர்சி பெட்டிஷன் கொடுத்தாங்க. ஐயா என்னை மன்னிச்சிருங்க, தமிழ்லாம் தப்பு தான், எப்படியா நான் மன்னிச்சுன்னு உயிர் பிச்சை கொடுங்கன்னு சொல்லி அவன் மர்சி கொடுக்குறான். அதில் வந்து பிரசிடென்ட்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா தூக்கு கொடுக்கறது இல்லை. இப்போ ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் வந்து அவங்க லைஃப் சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. தூக்கு கொடுக்கறது கிடையாது. அப்போ வந்து அவங்க வந்து அதே மாதிரி தான் பிரசிடென்ட்டும் அதே மாதிரி தான் தூக்கு கொடுக்க மாட்டாங்க. லைஃப் சென்டென்ஸுக்கு ரெடியூஸ் டு லைஃப் அவ்வளோதான். ஸோ வந்துடுவாங்க. ஒரு வேளை வந்து இப்போ ஆட்டோ சங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர் கொலைகள், அது 2வது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு வந்து தூக்கு கொடுத்தாங்க. அவனுக்கு தூக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் வந்து கண்டெம்ப்ட் பிரிஸ்னஸ். அது வரைக்கும் அவன் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜெயபிரகாஷ்னு சொல்லிட்டு ஒருத்தன் நான் 9 கொலை பண்ணான். அவன் வந்து 7 வருஷம் கிட்டத்தட்ட ஆனதுக்கு அப்புறம் தான் 7 இயர்ஸ் அவன் வந்து கண்டெம்ப்ட் பிரிஸ்னராகவே இருந்தான். ஒரு செல்லை வச்சு கூட்டிட்டோம்னா அவன் வந்து தூக்கு தண்டனை கைதின்ற இதில் நாங்கள் ட்ரீட் பண்ணிகிட்ருப்போம். தூக்கு தண்டனை கைதி ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரி இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 24 hours ஆன் த ஐஸ், உள்ளே இருப்பான், கண்ணுக்குள்ளேயே இருப்பான். என் கண்ணுக்குள்ளேயே ஓகே. அவனை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். இப்படி செல்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். எந்த எப்படி சிசிடிவி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? சிசிடிவி அந்த காலத்துல ஒண்ணும் கிடையாது. இண்டிவிஜுவல் பர்சன், இண்டிவிஜுவல் ஆபீசர் யாராவது இருப்பாங்களா? வார்டன் இல்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டெம்ட் பிரிசனர்ஸ் தூக்கு தண்டனை கைதி அப்படின்னு சொன்னா he is directly come under the supervision of the jailer. ஓகே. இந்த செல்லை திறக்கணும்னா ஜெயிலர் வரணும். ஜெயிலர் தான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் தி பிரிசன். ஓகே. அப்ப ஜெயிலர் வேற யார்கிட்டயும் சாவி கொடுத்து கூட திறக்க முடியாது, வார்டன் கிட்ட. அவர் வரணும். அவரு ஓகே. அவர் வந்து இவனை ஒருத்தனை திறந்து விட்டு இவனை போய் குளிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் அங்கே கார்டு இருப்பாங்க, 4 பேர் போய் குளிக்கிறதுக்கு விட்டு குளிச்சுட்டு அவனை வந்த உடனே வந்து அங்கேயே இடத்துல பக்கத்துலேயே வந்து சாப்பாடு வச்சு திருப்பி உள்ளே வச்சிருவாரு. ஓகே. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க கண்டம் பிரச்சனை. ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து அவன் கமிட் பண்ணிக்கிட்டான், இல்லை வந்து இன்ஜுரிஸ் ஏதாவது பண்ணிக்கிட்டான் அப்படின்லாம் பிரச்சனையாக இருக்கும்னு சொன்னதுனால அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைனா வெளியே வரும்போது வந்து யாரையாவது அட்டாக் பண்ணிவிடுவான், ஹேண்ட்கப் போட்டு தான் அவனை வெளியே கூட்டிகிட்டு வருவாங்க. ஓகே. சாப்பிட்ற மட்டும் தான் அந்த ஹேண்ட்கப் திறந்து விடுவாங்க. அப்படிலாம் வச்சுருப்பாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியே எவ்வளோ நாள் வச்சுருக்கிறது அவனை ஒரு மாதம் 2 மாதம்னா இட் இஸ் ஓகே. அவனை 7 வருஷம் இப்படியே வச்சுருந்தாங்க அப்படின்னா
ஒரு ஒரு லாயர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க ஏற்கனவே அவன் 7 வருஷமா கொண்டுட்டீங்க ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ் ஆ. கேஸில். ஒரு பாலசுப்ரமணியன் ஒரு லாயர் இருந்தார், அவர் வந்து ஒரு அப்பீல் பண்ணுறார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. 7 வருஷம் ஆல்ரெடி கொண்டுட்டீங்க அவனை நீங்கள், 7 வருஷம் கண்டெம்ட் ப்ரிசனஸில் சிங்கிள் செல்லில் இருந்துட்டு இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆக்கி பண்ணும்போது, அப்போ வந்து என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாங்க. அவனுக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த கேஸில். அவனை இறக்கிட்டாங்க, 9 கொலை பண்ணவன் தான் அவனை இறக்கிட்டாங்க. இறக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆர்டர் போட்டாங்க. எப்போ வந்து பிரசிடென்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாரோ அப்போ இருந்து 7 நாள் தான் அவனுக்கு வந்து கண்டெம்ட் பிரிசனர். தூக்கு தண்டனைக்கு 7 நாளைக்கு முந்தைய தான் அவன் கண்டெம்ட் பிரிசனராக ட்ரீட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் அவனை லைஃப் டைம் ட்ரீட் பிரிசனர். பண்ணிடலாம். ஸோ யூ கேன் மிங்கிள் வித் எவ்ரிபடி. பட் எங்களுடைய கண்காணிப்பு கொஞ்சம் அதிகமாக அவன் மேலே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் தூக்கு தண்டனை கைதி, ஒருவேளை ரிலீஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, இப்போ மேலே கொஞ்சம் கண்காணிப்பு அதிகமாக தான் இருக்கும் அவன் மேலே. பட் யூ கேன் மிங்கிள் வித் எவ்ரிபடி. மற்ற பிரிசன்ஸ் கூட இருக்கலாம், டார்மெண்ட்ரி பிரிசன்ஸ் கூட இருக்கலாம், அதை இது வாங்கிக்கலாம். எல்லா சலுகைகளும் அவனுக்கு மற்ற பிரிசன்ஸ் சலுகைகள் மோஸ்ட் அவனுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் த ஜெயிலர்ன்றது அங்கே இருந்து இருக்காது. ஓகே. மொத்தமாக எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அவனையும் பார்ப்பாங்க. அப்புறம் இது வந்ததுக்கு அப்புறம் இந்த கண்டெம்ட் பிரிசனர்ஸ் வந்தோம்னா அவனை செல்ல போட்டுருவோம். அது வரைக்கும் அவன் வந்து எல்லாத்துக்கூடயும் சேர்ந்துருப்பான். ஆனால் தனியாக கொண்டு வந்துருவான் அவனை. ஓகே. ஸோ இப்போ அதிகபட்சமாக பிரசிடென்ட்டுடைய மர்சி வரைக்கும் போயிட்டு அவங்களும் தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க சொன்ன அந்த நாள்ல இருந்து எத்தனை நாளுக்குள்ள அந்த தூக்கு தண்டனை அளிக்கும்? 7 டேஸில் வச்சுருவாங்க. வித்தின் 7 டேஸ்லயா இல்லை 7th டே? 7 ஒர்க்கிங் டேஸ். ஓகே. 7 ஒர்க்கிங் டேஸ். அந்த 7 ஒர்க்கிங் டேஸில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், நாங்கள் கேலவஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த கயிறு சரி பண்ணணும், அந்த கயிறுனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது வந்து நாங்கள் பார்க்கணும். அதுக்கெல்லாம் டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அந்த தூக்கு கயிறை வந்து டெஸ்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணி சர்டிஃபை பண்ணணும். ஏன்னா சில நேரத்தில் வந்து தூக்கு போடும்போது அந்த கயிறு அருந்திருக்க கூட சான்சஸ் இருக்குது. ஓகே. ஏன்னா ரொம்ப நாளாக வாங்கி வச்சுருக்கோம்ல, இத்து போயிருக்கும் சில நேரங்களில். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் அவனுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1.5 times வெயிட் போட்டு அதை கட்டி நாங்கள் அந்த ரோப் டெஸ்ட் பண்ணி அதை நாங்கள் சரி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த தூக்கு மேடை அது வந்து 10-20 வருஷம் தூக்கே போடாமல் இருக்கும்போது எல்லாம் மோசம் வந்து இங்கே ரஸ்ட் ஏறி அது வந்து இந்த லிவர்ஸ் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பெயிண்ட் அடித்து கிரீஸ் எல்லாம் போட்டு அந்த ஏரியாலாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் புதறதெல்லாம் இருக்கும் அது மோசம். அது எல்லாத்தையும் மொத்தத்தையும் கிளியர் பண்ணி அதை வந்து இந்த 7 நாள் அவன் தூக்கு போடணுன்றதுக்கான ப்ரிப்பரேஷன் எங்களுக்கு. அவனுக்கும் வந்து என்ன ப்ரிப்பரேஷன் கேட்டிங்கன்னா, அவன் வந்து அவனுடைய பேரண்ட்ஸுக்கு அவங்களுடைய பொண்ணாடி பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லணும். அவன் ஏதாவது சொத்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சொத்தை அவங்களுக்கு மாற்றி எழுதி கொடுக்கணும். அதெல்லாம் அப்போ தான் செய்வான். ஓ, வித்தின் அந்த 7 டேஸ்ல. அந்த 7 டேஸில் தான் செய்வான் அவன். முன்னாலேயே செய்ய மாட்டான் அவன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உயிரோடு வந்துட்டோம்னா இப்போ பாட்டு தூக்கிட்டு போயிட்டு அவன் என்ன பண்ணுறான். ஸோ அந்த லாஸ்ட் 7 டேஸில் அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து என்னுடைய லாயர் வரணும்மா, ரெஜிஸ்ட்ரார் வரணும்மா, நான் வந்து என்னுடைய இடத்த எழுதி கொடுக்கணும்மா. ஸோ இவன் போக முடியாது இல்லையா, அதனால் ரெஜிஸ்ட்ராரே வருவாங்க. நிலத்தை வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், வீடு எழுதி கொடுக்கணும்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ராரே நேராக ஜெயிலுக்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரும். ஓகே. வந்து அவன் முன்னால் வந்து அவங்ககிட்ட எல்லாம் எழுதி எல்லாம் அங்கேயே ஸ்டாம்பிங்லாம் பண்ணி அந்த யாருக்கு கொடுக்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அங்கேயே. அது அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கணும் இல்லையா. ஓகே. ஸோ அதுக்கு வந்து அவனுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் கொடுப்பாங்க. ஓகே. அப்போ அந்த 7 டேஸ்ல அவங்க ஃபேமிலி அவங்க மீட் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே சிறைக்கு வந்து பார்த்துட்டு போகலாம். ஆமாம், பார்க்கலாம், டெய்லி பார்க்கலாம். ஓகே. ஏன்னா இப்போ ஆட்டோ சங்கருடைய வெப் சீரிஸ் நான் பார்த்துருந்தேன். அதில் என்ன இருந்துச்சுன்னா, அவருடைய அந்த சிறைக்கு முன்பு அந்த 7 நாட்களுக்குள்ள அவங்களுடைய மனைவி வந்து சமைச்சு கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி சமைச்செல்லாம் கொண்டு வந்து கொடுக்கலாமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஆட்டோ சங்கர் தூக்கு போடுறதுனா தான், ஆனால் அப்படிலாம் செய்ய முடியாது. அவரோட லாஸ்ட் மினிட்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? அவன் அந்த லாஸ்ட் மினிட் வரை தைரியமாக இருந்தான். ஏன்னா அவன் தூக்கு வராதுன்றது நிறைய எஸ்எல்பி பெட்டிஷன் கூட சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து கூட வந்து அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன் வந்துச்சு அவனுக்கு. ஆக்சுவலாக ஜனாதிபதிக்கு அவன் அப்பீல் பண்ணதுக்கப்புறம் கூட ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க ஒரு லாயர். ஓகே. ஸோ உடனே அவனோட திருப்பி இந்த ரிவ்யூ எடுத்துக்கிட்டாங்க. அவங்க திருப்பி ரிவ்யூ எடுத்துக்கிட்டாங்கன்னா மறுபடியும் திருப்பியும் இன்னொரு மெர்சி போகுது இல்லையா அவங்களுக்கு. ஸோ அதில் டிலே ஆகிடுது இல்லையா. அதனால அவன் வந்து கடைசி மூமெண்ட் வரைக்கும் ஸோ தன்னை வந்து தூக்கில் போட மாட்டாங்க. ஏன்னா அந்த நாளில் கூட அவனுக்கு வந்திருக்கு ரிவ்யூ பெட்டிஷன் வந்து அட்மிட் ஆகிருக்குன்னு. ரிவ்யூ அட்மிட் ஆச்சுன்னா அவன் தூக்கில் போட முடியாது. ஓகே. தூக்கில் போடுற அந்த நாளைக்கு முந்தின நாள் வரைக்கும் அவனுக்கு ரிவ்யூ வந்து வந்திருக்கு அவனுக்கு. அதனால் அவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தூக்கில் போட்டுற மாட்டாங்க. ஏன்னா வேற எங்கேயும் தூக்குகள் கிடையாது. இவன் தான் மறுபடியும் ஒரு 95 அந்த ஒரு கேப்பில் இவன் வரான். அவன் 91க்கு அப்புறம் 95ல் வந்து ஒரு தூக்கு வருது. ஸோ இந்த கேப்பில் வர்றதுனால அவன் வந்து அப்போ வந்தெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹீட்டட் டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வேணுமா வேண்டாமா, நிறைய கண்ட்ரிஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் திருப்பியும் ரிவ்யூ போச்சு. ரிவ்யூவில் மறுபடியும் திருப்பியும் டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பியும் பிரசிடென்ட் அப்போ திருப்பி கன்ஃபார்ம் ஆகி வந்துச்சு. ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் இவன் அந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும், சார் ஏதாவது ஆர்டர் வந்திருக்கா பாருங்கள் சார், ராத்திரி 3 மணிக்கு என்கிட்ட சொல்கிறான். ஒரு ஆர்டரும் வரல, நாங்கள் எல்லாம் ரெடியாக தான் இருக்கிறோம். நைட்டு விடிய காலை 3 மணிக்கு. ஆமாம்,
அடுத்த நாள் காலைல தூக்கு போடணும், நாங்கள் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், தூக்கில் கொண்டு போய் மாட்டணுமே அது வரைக்கும். அதனால வந்து வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். அது 3 மணிக்கு கேட்குறான், சார் ஏதாவது வந்திருக்கா சார், ஆர்டர் வந்திருக்கா பாருங்கள் சார், வந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும்டா, எல்லோரும் தான் இருக்கிறோம் ஆஃபீஸில், ஒன்றும் வரல அப்படின்னா. அப்போ தான் வந்து அவன் வந்து தூக்குக்கு தயாராகும். ஐயோ நம்ம தூக்கில் போட்டுருவாங்க. அப்போ தான் அவனுடைய முகம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வெளுக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து அது வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறான், ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வந்து டல்லாகிடுறான். அவன் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மௌனமாகிடுறான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சாக போகிறோன்றதில்ல. அப்புறம் வந்து சரி ஒரு மாதிரி டல்லாக இருக்காருன்னா அவங்க சரி நீ ஏதாவது இப்போ ஒரு லெட்டர் கிட்ட எழுதுன உன் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கையில் கொடுத்து எழுத சொன்னால் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காந்து திங்க் பண்ணி எழுதிக்கிட்டே இருந்தான். ஒரு 5:30 மணி ஆகிடுச்சுன்னு நாங்கள் கிளம்பலாம், தூக்கு மேடை கிளம்பலாம்னு கூட்டிகிட்டு வந்து தூக்கில் மாட்டி கூட்டிகிட்டோம். அவ்வளோதான். விடிய காலையில் தான் தூக்கில் போடுவாங்க. ஆமாம். எதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி விடிய காலன்றது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 6 o'clock நாங்கள் ப்ரெசன் ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ ஏதாவது கமோஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தூக்கில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து ஏதாவது இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் தூக்கில் போட்டுருவோம். அவ்வளோதான். தூக்கு போடும்போது எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்துடுவாங்க. உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், கலெக்டருக்கு பதில் தாசில்தார் வருவாங்க. எல்லா ஆஃபீஸரும் அவங்க முன்னாடி தூக்கில் போட்டுருவோம். தூக்கில் போட்டு ஒரு 1/2 hour கழித்து அவன் பாடி வந்து செத்து போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதை முழுசும் பேக் பண்ணி அவங்க ரிலேஷன்கிட்ட கொடுத்துருவோம், அவங்க ஒய்ஃபுக்கிட்ட. ஓகே ஓகே ஓகே. அப்படி யாருமே வந்து கிளைம் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருவோம் டெஸ்ட்டுக்கு. அவ்வளோதான். ஸோ அப்போ எவ்வளோ நேரத்தில் 1/2 an hourலேயே எடுத்துருவாங்களா? செக் பண்ணுறதுலாம் போய் யார் ஒரு 1/2 hour அங்கெல்லாம் மெடிக்கல் ஆஃபீஸர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ ஸோ அவங்க தூக்கு மாட்டினதுக்கப்புறம் நாங்கள்லாம் அங்கே இருந்து உட்காந்து 1/2 hour கழிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த பாடியை மேலே ஏற்றி மெடிக்கல் ஆஃபீஸர் செக் பண்ணுவார். கீழே இருக்கும் பாடி இது மாதிரி ட்ரென்ச்சு மாதிரி இருக்கும், கீழே போயிருக்கும் பாடி. ஸோ பாடியை மேலே தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து வச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி உயிர் போயிடுச்சின்னு சொல்லி அவர் எழுதி சர்டிஃபிகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக் பண்ணிவிடுவோம். பேக் பண்ணி மார்ச்செட்டில் இப்போ பாடி பேக் பண்ணுற மாதிரி பேக் பண்ணி அதை வந்து யாராவது கிளைம் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதில் வந்து கமோஷன்லாம் இருக்கக்கூடாது, ஊர்வலம்லாம் போகக்கூடாது அப்படின்லாம் ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குது இதுக்கு. ஸோ அது கண்டிஷன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி பாடி அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்ககிட்ட கையெழுத்து. ஊர்வலம்னா இப்போ ஜென்ரலாக ஒருத்தவங்க வீட்டில் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா இறுதி சடங்குக்கு நகர்ந்துட்டே கொண்டு போவாங்களா? அந்த மாதிரி ஊர்வலங்கள் கூட போகக்கூடாதா? போகலாம், அது அவங்க ஊருக்கு போகணும். அங்கே வந்து கமோஷன் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. புரியுது புரியுது புரியுது. ஸோ இந்த மாதிரி இப்போ ஆண்கள் தான் பெரும்பாலும் தூக்கு தண்டனை ஏற்றிருக்காங்கல்ல, பெண்கள் அந்த மாதிரி யாராவது இருந்திருக்காங்களா தூக்கு தண்டனை? ரொம்ப ரேர் தான். 1955 ஒரு தூக்கு ஒரு பெண்ணுக்கு தூக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க தான் கடைசி. 1990 என்ன தண்டனைக்காக? இதுதான் மார்டர் தான். ஓகே மார்டர் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ பெரும்பாலுமே வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு வரும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல சார், அந்த கடைசி அந்த ஒரு 7 நாட்களில் தான் வந்து தெரியும். தூக்கு தண்டனை அறிவித்து அந்த ஒரு கடைசி மாசி வந்த பிறகு 7 நாட்களில் தூக்கு தண்டனை போட்டுருவாங்க. அந்த 7 நாட்களில் அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் சார், கைதிகளுடைய மென்டாலிட்டி? அது வந்து ஆக்சுவலாக அவன் எல்லாத்தையும் விட்டுறலாம். இப்போ சாக போகிறோன்னு தீர்மானம் பண்ணிட்டான் அவன். 7 days இனிமேல் எதுவும் அப்பீல் கிடையாது அவனுக்கு. இந்த ரிவ்யூலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வந்தான். முந்தியெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 7 நாள்னா 7 நாளில் அவன் வந்து அவன் தயாராகிடுறான் அதுக்கு. உங்களுக்கு வந்து அவனோட சேர்ந்து 20 பிரிசனர்ஸ் இருக்காங்க இன்னும் அந்த தூக்கில், அந்த டெத் ரோவில். ஸோ அவன் வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம செஞ்சுருக்கோம், தப்பு பண்ணியிருக்கிறோம், நம்ம டிசர்விங் அவனுக்கு வந்துடுது அது ஆட்டோமேட்டிக்காக. நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், அநியாயமாக ஒரு கொலையை பண்ணியிருக்கிறோம், அவன் உயிர் எடுத்துட்டோம் அப்படின்லாம் அவன் ஃபீல் பண்ணுவான். அவன் ரியலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்குவான். அவனை அக்செப்ட் பண்ணிக்குவான். ஓகே, நான் ஒன்றுமே பண்ணல, என்னை வந்து தூக்கில் பாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவனா ஒருத்தன் சொல்லுவான் சில நேரத்தில். அது உண்மையாக கூட இருக்கலாம். அவன் அதில் சம்மந்தமே பட்டிருக்க மாட்டான். பட் அவனுக்கு எதிராக எல்லா சாட்சியங்களும் கரெக்டாக இருக்கும். அவன் வந்து மாட்டிக்குவான். அந்த மாதிரி இருக்கிறவன் கொஞ்சம் வருத்தப்படுவான். நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு எப்படி வந்துச்சு இது அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுவான். அப்புறம் அது தலையெழுத்து அப்படின்னு ஏற்றுக்குவான். அவ்வளோ இல்லை, அந்த மாதிரி சிறைவாசம் போகிறவங்க தப்பே பண்ணாமல் நான் தண்டனை அனுபவித்தேன் அப்படின்றவங்க நம்ம நிறைய பேரை கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி உண்மையாகவே நடக்குதா சார்? இல்லை, நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தமாக வந்து ஒரு ஜுடிஷியரி வந்து அத்தனை விட்னஸையும் வச்சு இவ்வளோ ஏஜென்சிஸ் அதில் இன்வால்வ் ஆகி அதை இது பண்ணி அவங்க ஒரு கன்விஷனோ இல்லை ஒரு தண்டனையோ கொடுக்கறதுக்கு அப்புறம் கொடுக்குறத வந்து அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது இல்லையா. அதுக்கு வந்து ஒரே நாளில் தண்டனை கொடுக்குறது இல்லை. இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன குற்றங்கள் பண்ணாலும் ஒரே நாளில் தண்டனை கொடுக்குறது கிடையாது. ஆமாம் ஆமாம். ஒரு கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவ்வளோ நாள் அந்த கேஸ் நடக்குது. அத்தனை விட்னஸ் அவங்க விசாரிக்கிறாங்க. ஸோ எல்லாமே அவனுக்கு எகெயின்ஸ்டாக இருந்து அதுக்குரிய தெளிவுகளும் இருந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆச்சுன்னா மட்டுமே தான் கன்விஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து அவன் வந்து அந்த அந்த கன்விஷனை வந்து அவன் ஏற்றுக்கிறான். அவன் ரிப்பன் பண்ணுவான்.
நம்ம பண்ணியிருக்கிறோம், நமக்குரிய தண்டனை, சரி நம்ம அனுபவிப்போம், அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்ககிட்ட ரொம்ப அதிகமா பேசி இல்ல ஏன் இவங்களோட வாழ்க்கை இப்படி இருந்திருக்கு அப்படின்ற ஒரு சிறை கைதி அப்படின்னு சொன்னா யாரை சொல்லுவீங்க? ஐயோ, நான் ஏராளமான கைதிகள் நம்ம பார்த்து வந்திருக்கோம் 40 வருஷத்துல. ஒரு ஓகே. பர்டிகுலர் கைதி நம்ம இப்படி சொல்ல முடியாது இல்லையா? இல்ல உங்களுக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆயிடுச்சு இல்ல நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது இருக்கு இல்ல உங்களை ரொம்ப உலுக்கிய ஒரு கதை அப்படின்னா? இந்த உல்கை கதைகள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து கேலவ்ஸ் இது, அதாவது தூக்குக்கு போகிற ஒரு கைதி வந்து அப்போ நான் வந்து அப்போ தான் சேர்ந்த புதுசுங்க, நான் வேலைக்கு சேர்ந்த புதுசு. சார், நான் எதுவுமே பண்ணவே இல்லை சார், இந்த கொலையை நான் பண்ணவே இல்லை சார், நான் என்னை தூக்கில் போடுறாங்க பாருங்கள் சார், இதெல்லாம் வேணுன்ட்டே என்ன பழி வாங்குறதுக்காக இவங்க பண்ணுறாங்க. அவங்க அரசாங்கம், கவர்மெண்ட்டும் என்னுடைய எதிரிகளும் சேர்ந்து நான் இதை பண்ணவே இல்லை. அவன் நல்லவன், அவன் ரொம்ப நல்லவன். புரியுது. அவன் வந்து அவனுடைய கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது, அவன் ஜெயிலுக்குள்ளே பிஹேவ் பண்ணும்போதெல்லாம் பார்க்கும்போது, அவன் அந்த மாதிரி அஃபென்ஸுக்கு வந்து பண்ணுவான்னு நினைக்கவே முடியாது. வெல் ஆஃப் கூட அவன் எதுவும் அவனுக்கு வந்து ஒரு மோட்டிவ் இருக்குன்ற அவசியம் கிடையாது அவனுக்கு. அப்படி ஒருத்தனை வந்து பழி வாங்கி தண்டிக்கக்கூடிய அந்த அளவு அவனுக்கு ஸ்டாமினாவும் கிடையாது, ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பாவமாக இருப்பான், பஞ்ச பாவமாக இருப்பான் அவனை பார்த்தா. அவன் வந்து அவனுக்கு வந்து கடைசியில் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவனுக்கு தூக்கு கிடைச்சிது. அவனுக்கு சொன்னால் நான் பண்ணவே இல்லை சார், போகிற வரைக்கும் தூக்கு மாட்டுறதுக்கு நான் தான் கொண்டு போகிறேன், நான் போகிற வரைக்கும் அவன் சொல்கிறான் நான் பண்ணலை. நீங்களே நம்புவீங்களா சார்? தூக்கில் போட்டாச்சு அவரை? போட்டோம், அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து எத்தனையோ விட்னஸ் அவங்க விசாரிச்சு தானே அவங்களுக்கு தூக்கு போட்டுருக்காங்க. பட் அவன் சொல்கிறத நம்ம அப்படி எடுத்துக்க முடியுமா என்ன? அப்போ வந்து யார் எடுத்துக்க முடியும் அதை? பட் அவனுடைய மனக்குமுறல் அவன் சொல்கிறான், நான் பண்ணல, பட் என்னை அநியாயமாக தூக்கில் கொண்டு போய் மாட்டுறாங்க இவங்க, பட் இவங்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு சாபம் கொடுத்துட்டு போனான் அவன். அது தூக்கு மேடையில் ஏறி தைரியமாக தான் வர்றான், பண்ணல, பட் இது வந்து ஊழ்வினை பையன், நான் போகிறேன், இந்த செய்யாத ஒரு குற்றத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன், என்ன குற்றம் நான் செஞ்சுட்டு போனோம் அந்த முன்பிறவி இல்லை அப்படின்ற மாதிரி அவனை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அவன் சமாதானப்படுத்திக்கிட்டு அவன் போகிறான் அவன். பட் ஆனால் நான் பண்ணலன்றதுன்னா உண்மையானா இவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்க மாட்டாங்க, இப்படி சாபம் கொடுத்துட்டு போகிறான், அப்படிலாம் இருக்காங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, இப்போ நான் அந்த ஸ்டேஜில் இருக்க வரைக்கும் நான் வந்து அவங்களோட பேசலாம், பழகலாம், எல்லாம் செய்யலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நாங்கள் அவங்கள்ட்ட பழகவே முடியாது, ஒரு டீப்பாக போய் உள்ளெல்லாம் பழக முடியாது. இல்லை, அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் உங்களுடைய கரியர் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரியான ஆட்கள் வருவாங்க, நான் தப்பே பண்ணல, நான் அநியாயமாக இது பண்ணிட்டாங்கன்ட்டுனா உங்களுக்கு அப்போ அனுபவம் கிடையாது, அப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க கரியர். அதனால நீங்கள் வந்து அச்சோரில் உண்மையாக இருக்கும் அவர் சொல்கிறது அப்படி நம்பியிருக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அனுபவம் ஏற ஏற நீங்கள் கடைசி ரிட்டையர்டுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியல. அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமாம், அதெல்லாம் உண்மையாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே. அந்த மாதிரி வந்து அன்னைக்கு கேலவ்ஸ் அன்னைக்கு தூக்குக்கு போகிற அன்னைக்கு காலையில் நைட் சொல்கிறான், தப்பு பண்ணிருக்கேன் சார், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அந்த மர்டர்லாம் வந்து உண்மை தான் சார், எல்லாமே இது பொய்யெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதை விட அதிகமான தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இது வந்து தேவை தான் சார். அது ஆமாம், அவன் வந்து அவனுடைய கில்ட்டியாக ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் ரிப்பெண்ட் பண்ணுறான், அதுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அவன் வந்து உள்ளே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து ரீஃபார்ம் ஆயிடுறான் கிட்டத்தட்ட. அவன் உள்ளே அந்த பைபிள்லாம் படிப்பான், அதை படிப்பான், இதை படிப்பான், நிறைய ஸ்டோரிஸ்லாம் படிப்பான். ஸோ அவன் நிறைய படித்து என்ன ஆகிறான்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிடக்கூடாது, நம்ம பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ரிப்பெண்ட் பண்ணுறான். பட் யார் விடுறது அவன் அதுக்கப்புறம்? அது பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய இருக்கு, நிறைய இருக்கும். ஓகே. ஆனால் கைதிகளாக உள்ள வரவங்க நான் இந்த தப்பே பண்ணல அப்படின்னு சொல்கிறத தாண்டி அவங்களுடைய குடும்பத்தினர் சொல்லுவாங்கல்ல, சார் அவர் எந்த தப்பும் பண்ணல சார், பாவம் அப்படின்னு. ஆமாம், அது வந்து இப்போ அவங்க சப்போஸ் வந்து ஒரு கணவனை பார்க்குறதுக்கு மனைவி வரான்னு வச்சுக்கோங்க, அவங்க என் கணவன் தப்பு பண்ணான்னு சொல்லுவாங்க, ஒரு தப்பு பண்ணல, அநியாயமாக இந்த போலீஸ்காரன் முடிச்சு கொண்டு உள்ளே போட்டான் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. ஆமாம், இப்போ அந்த மாதிரி சில கேஸுங்களில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அது இந்த கேஸை. இப்போ பிரிசனஸ் அது எல்லாத்துக்கும் ஒன்று அங்கேயே நடக்குது, ஜெயிலுக்குள்ளேயே வந்து ஜட்ஜஸ் வருவாங்க, அவங்க வந்து இவங்க கேஸ்லாம் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி கேஸில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவன் சொல்லுவான், அந்த மாதிரி நான் ஒன்றுமே பண்ணவே இல்லையா. அவனுக்கு வந்து அங்கே நேரடியாக ஜட்ஜுக்கிட்ட பேசுகிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்போ என்ன பண்ண இது பண்ணணும்னு கேட்கும்போது அவன் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரிசனஸ் அதளத்தில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா 90% கேசஸ் ரிலீஸ் பண்ணிடுவார் அவர். கொஞ்சம் டவுட் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணிடுவார். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கேஸ் கம்மியாகணும், அவன் பார்த்தாலே அவனுக்கு தெரியல, அவன் அஃபென்ஸ் பண்ணிருக்கான்னு தெரியல, போலீஸும் சரியாக அதை ப்ரூவ் பண்ணல, ஓகே, அண்ட் அவங்களோட பேக்ரவுண்டும் அந்த மாதிரி வச்சுட்டு உடனே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பிரிசனஸ் அதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கீம் அது.
இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய பிரிசனர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்காங்க. ஓகே. சோ அப்படி நம்ம உண்மையாவே தப்பு பண்ணல அப்படின்னா நம்ம வெளிய வரதுக்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகள் இருக்கு. இருக்கு. ஆமா, அதுல ஆ. அப்பீல் இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு கேஸ் இருக்கு. இல்லைன்னா அப்புறம் ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது. எவ்வளவு சோர்சஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே. அங்கெல்லாம் போவாங்கல்ல அவங்க. தப்பு பண்ணாதவன் வந்து அவ்வளோ சீக்கிரம் தண்ணியை வந்து வாங்கிட மாட்டான். ஓகே. அவன் எல்லா சோர்சஸும் போவான். ம். ஸோ அத்தனை இடத்துக்கும் இவங்க பதில் சொல்லி ஆகணும். ம். 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 புரியுது. கேஸ் போட்டவங்க.